நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே இன்று நாம் மீண்டும் கூடி வருகிறோம். இந்த ஆன்லைன் பதிவு மூலமாக கர்த்தருக்கே எல்லா துதிகன மகிமை உண்டாகட்டும். இன்றைய ஞாயிறு 11வது வாரமாக நாம் இந்த வண்ணமாக ஆன்லைனில் இன்றைக்கு மீண்டும் கூடி வருகிறோம். கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமையும் உண்டாகுவதாக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய வேதத்தை மீண்டும் நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்மையே அடியேன் கனப்படுத்துகிறேன். அடியனுக்கு தொடர்ந்து நீ உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத வாசிப்பு அல்லது வேத பகுதியை பார்த்தோம்னா, இன்னைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தர் கிருபை உள்ளவர். God is gracious. அந்த தலைப்பில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். கிருபை உள்ள தேவன் நம்முடைய தேவன். நாம் எல்லோருக்கும் அவர் கிருபை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பல இடங்களில் வேதத்தில் அவருடைய கிருபை குறித்து நம்மளால் பார்க்க முடியும். கிருபை என்று சொல்லும் பொழுது அதுக்கு அர்த்தம் கேட்டால், கிருபை என்றால் என்ன, அதற்கு என்ன அர்த்தம் என்று யாரை கேட்டாலும் அநேகர் நமக்கு சொல்லக்கூடிய போதுமான அர்த்தம் என்னவென்றால், ஆங்கிலத்தில் அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்லுவார்கள். அன்மெரிட்டட் ஃபேவர் என்ன அர்த்தம் என்றால், தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு அல்லது தகுதியில்லாதவருக்கு தேவ தயவு அல்லது தேவ ஈவு அல்லது தேவ இரக்கம் கொடுக்கப்படுகிறது. தகுதியில்லாத ஒருவருக்கு தேவ தயவு, தேவ இரக்கம் அல்லது தேவ ஈவு கொடுக்கப்படுகிறதா வேதத்தில் நாம் கிருபை அப்படின்றத பார்க்கிறோம். அதுவும் தேவ கிருபை என்று நாம் பார்க்கிறோம். ஆக இன்னைக்கு கிருபை என்று சொல்லும் பொழுது அதற்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு வார்த்தை இருக்கிறது, இரக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் மர்சி அப்படின்னு சொல்லுவார்கள். கிருபை, மர்சி. கிருபை கிரேஸ் அண்ட் மர்சி அப்படின்னு சொல்லுவார்கள். கிருபை என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், தகுதியில்லாத மனிதன் மேல் தேவ தயவு இலவசமாக கொடுக்கப்படுதல். தகுதியில்லாத மனிதன், தகுதி இல்லாதவன், அவனுக்கு அந்த தகுதி கிடையாது. தேவ தயவை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இல்லாத அந்த மனிதனுக்கோ மனுஷிக்கோ அது கொடுக்கப்படுகிறது. அதன் பெயர் கிருபை என்று சொல்லப்படுகிறது. அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். மர்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இரக்கம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், மர்சி என்று சொல்லும் பொழுது mercy is not getting what we deserve. கிருபை getting what we do not deserve அல்லது unmerited favor. mercy இரக்கம் என்று சொல்லும் பொழுது mercy is not getting what we deserve. தேவனுடைய இரக்கம் நாம் எதுக்கு தகுதியாக இருந்தோமோ அதை கொடுக்காதபடிக்கு, நாம் எதுக்கு தகுதியில்லாமல் இருக்கிறோமோ அதை கொடுக்கிறது. அதுக்கு பேர் தான் தேவ கிருபை என்று சொல்லப்படுகிறது. நாம் உண்மையிலே பாவ மனிதன் எதற்கு தகுதியாக இருந்தான் என்றால், பாவ ஆக்கினை தீர்ப்புக்கு தகுதியாக இருந்த மனிதன்.
நம்முடைய தகுதி ரட்சிக்கப்படுவதற்கு முன்ன நாம் பாவத்தில் ஈடுபட்டு இருந்தபடியினால நாம் எதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்புக்கு தகுதி உள்ளவர்களாக இருந்திருந்தோம் ஒரு காலகட்டத்தில் ரட்சிக்கப்படாததற்கு முன்பு. ஆனால் தேவ ரட்சிப்பு நமக்கு கிருபையாக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவே அதுவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம அவருடைய தேவ இரக்கத்தில் நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்படும் பொழுது நாம் தகுதியுள்ளவர்களாக இருந்த அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். அதுக்கு பேர் இரக்கம். நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம், நம்மை தகுதிப்படுத்துகிறார். அதுக்கு பேர் தான் கிருபை. நம்ம தகுதி கிடையாது, நமக்கு தேவ கிருபையை பெற்றுக்கொள்வது இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்படுவதற்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தந்தருளி நம்மை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் இப்படியான ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் அந்த கிருபையை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். We do not deserve to be given the grace of God. We deserve to be punished by God for our sins. But because of God's grace, it was displayed through the birth of Jesus Christ or the appearance of Jesus Christ unto this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தகுதி இல்லாதவர்கள் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள, ஆனால் தேவ தயவு நமக்கு அதை கொடுத்திருக்கிறது. நாம் ஆக்கினை தீர்ப்பு அடைவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்காதபடி நம்ம மீது இரக்கம் மர்சி வைத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த தேவ கிருபையானது வேத அடிப்படையில் பார்த்தோம்னா தலைமுறையாக தேவன் இந்த கிருபையை மனிதனுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். முதலாவது ஆதியாகமத்தில் அந்த தேவ கிருபை வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அது ஜெனசிஸ் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம அதை பார்க்கலாம். அங்கே தேவ கிருபை வெளிப்படுகிறது. ஆதியாகமம் 6:8 வேதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 6:8 எடுத்து வாசித்தோம்னா அங்கே சொல்லப்படுகிற வசனம் என்ன சொல்லுகிறது? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில், கர்த்தருடைய பார்வையில் கிருபை கிடைத்ததாம். கர்த்தருடைய பார்வையில் நோவாவுக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. ஆக ஆதியாகமத்திலே ஆரம்ப காலத்திலே தேவ கிருபை மனிதன் மேலே வருகிறதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபை தொடர்ந்து 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 வருகிறது மனிதன் மீது. கிறிஸ்து இயேசு மூலமாக வந்தது, அது ரட்சணித்தை கொண்டு வந்தது. இருந்தாலும் தேவனுடைய கிருபை பழைய ஆரம்பத்திலிருந்தே நம்ம அதை பார்க்க முடிகிறது. இட் இஸ் நாட் நியூ. அது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் அந்த கிருபை வெளிப்பட்டது என்று நம்ம நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் நம்ம காணப்பட முடியாது. இந்த வேத வசனம் ஆதியாகமம் 6:8 சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று. கர்த்தர் அப்பவே நோவா மீது கிருபை வைத்திருந்தார். நோவா ஒரு நீதிமானாக இருந்தபடினால, நோவா அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களில் ஒரு நல்ல உத்தமனாக இருந்தபடினால, அவனிடத்தில் உண்மைத்துவம் காணப்பட்டபடியினால கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்ததை இந்த வேதத்தில் பார்க்கிறோம். வேதம் முழுவதும் இந்த கிருபை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது. நான் சொன்னேன் ஆரம்பத்தில் நம்ம இப்போ பார்த்தோம், ஆதியாகமம் 6:8 பார்த்தோம். இப்பொழுது வேதத்தின் கடைசி பகுதியில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். The very last word in the Bible, Revelation 22:21. வெளிப்படுத்தின விசேஷம் 22:21 வசனம் நம்ம எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம்
21வது வசனம், கடைசி வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. வேத வசனம், இந்த பைபிள் எங்கே முடியுது பார்த்தீங்கன்னா கிருபை என்ற வார்த்தையில் முடிகிறத நம்ம பார்க்கிறோம். The Bible itself is ending with the word grace of Jesus Christ. ஸோ கிருபை ஒரு வேதம் முழுவதும் நிரப்பி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆரம்பத்தில் உள்ள அந்த கிருபை, தேவன் நோவா மேலே காண்பித்த அந்த கிருபை தொடர்ந்து மனிதர்கள் மேலே வந்து கொண்டே இருக்கிறது. முடிவு கடைசி வசனம், வேதம் முடியும் போது, வேதம் முடிகிறது கடைசி வசனத்தில் கூட இந்த கிருபை என்ற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ தேவ கிருபை நம்மை சூழ்ந்து இருக்கிறது எல்லா காலகட்டங்களிலும். எவ்ரி டிஸ்பென்சேஷன் வார்கள் ஆங்கிலத்தில். பைபிளை டிஸ்பென்சேஷன் ஆஃப் த டிஸ்பென்சேஷனாக பிரிப்பார்கள், காலகட்டங்களாக பிரிப்பார்கள். ஆனால் இந்த வார்த்தை, கிருபை என்ற வார்த்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த கிருபை என்ன சொல்லுகிறது என்றால், அந்த கிருபை ரோமர் 3:24 வசனம், ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில் கிருபையை பற்றி அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன சொல்லுகிறது எடுத்து வாசிப்போம். ரோமர் 3:24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை எப்படியாக இருக்கிறது? கிருபை இலவசமாக மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது யார் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறத வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த கிருபை இன்னைக்கு மனிதனுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கிருபை என்பது இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒன்று. அதை விலை கொடுத்தோ, அதற்கு எந்த விதமான ஒரு விலையோ பொருளோ பணமோ கொடுத்து அதை நம்மளால் வாங்கவே முடியாது. அது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்தபடியினால, அவர் அவதாரமாக வந்தபடினால, மனித அவதாரம் எடுத்து வந்தபடினால, அது இன்னைக்கு மனிதனுக்கு கிருபை என்பது இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை ரோமர் 3:24 நம்ம பார்க்கிறோம். அது இலவசமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறபடியினால அதை நம்ம தாழ்வாகவோ அல்லது குறைவாகவோ அல்லது ஏனோ தானோ என்றோ அல்லது அதை பொருட்படுத்தாமலோ நம்ம வாழ முடியாது. இலவசமாக கொடுத்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த சிலுவை பாடுகளை இயேசு கிறிஸ்துவாக வந்ததை வேதம் நமக்கு விவரித்து சொல்லுகிறது. அவர் மனிதன் கடந்து போக வேண்டிய அனைத்து பாடுகளும், அனைத்து அனுபவங்களும், அனைத்து சிச்சுவேஷனும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் அனுபவித்ததை, அவர் கடந்து போனதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருக்கு பசி இருந்தது, அவருக்கு தாகம் இருந்தது, அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு ஓய்வு எடுக்க நேரம் இருந்தது, அவர் உறங்குவதற்கு அவருக்கு அவசியம் இருந்தது. அவருக்கு பல மனிதனுக்கு என்னென்ன, மனிதனுடைய சரீரத்தில் நமக்கு என்னென்ன காரியங்கள் நம்மளால் உணர முடிகிறதோ அந்த உணர்வுகள் அனைத்தும் அவருக்குள்ளாக இருந்தது. பசி, தாகம், வேதனை, கவலை, கண்ணீர் எல்லாம் இருந்ததை வேதத்தில் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகிறது. அவர் பிரயாணம் கடந்து போன பிறகு இளைப்பாறினார், ஓய்வு இருந்தார், பசி எடுத்தது, தாகம் இருந்தது என்று இயேசுவுக்கு எல்லா விதமான சிச்சுவேஷனும் பூமியில் நம்மளை போல இருந்ததை நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு வசனம் சொல்லுகிறது, அதே கிருபை இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை எபேசியர் 2வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். கிருபை, தேவ கிருபை மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து என்ற அவதாரத்தில் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:8-9 வசனங்களை
நம்ம பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. 9வது வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஆக கிருபை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது அது இயேசு கிறிஸ்துவை அது வெளிப்படுத்துகிறது. ஆக அந்த கிருபை எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கிருபை கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து மூலமாக. மனிதன் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்புக்குள்ளாக அவன் வர முடிகிறது. ஆனால் இது நம்மளால் உண்டானதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. கிருபையை மனிதனால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய ஈவு என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆக கிருபை இலவசமாக மனிதனுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. there is no charges. இந்த கிருபையை வாங்கி கொள்றதுக்கு குறிப்பிட்ட தொகை நம்ம கட்ட வேண்டியதில்லை, அல்லது குறிப்பிட்ட இடங்களுக்கு நம்ம போய் இதை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துக்கு போனாதான் இந்த கிருபையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கோட்பாடு கிடையாது வேதத்தில் நமக்கு. தேவ கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த தேவ கிருபையானது எந்த இடத்திலும் மனிதன் மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை மனப்பூர்வமாக விட்டு விடும் பொழுது அவனுக்கு அந்த கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த கிருபையாக அது கொடுக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மனிதனிடத்திலே ரட்சிப்பு உண்டாகுகிறத வேதம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு கிருபை வேண்டும் ரட்சிக்கப்படுவதற்கு. அது தேவ கிருபையாக அது நமக்கு வந்திருக்கிறது. அது இலவசமாக வேதம் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம், இந்த கிருபையானது ரோமர் 1:7 சொல்றபடி இது சமாதானத்துக்கு முன்னதானதாக இருக்கிறது. கிருபை முதல்ல, அதற்கு பிறகு சமாதானம் வர வேண்டும். முதலாவது கிருபை வர வேண்டும், அதை தொடர்ந்து சமாதானம் மனிதனுக்குள்ளாக வருகிறது. அதை ரோமர் 1:7 நம்ம படிக்கலாம் பாருங்க. ரோமர் 1:7, தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 1:7. ஆக கிருபை எப்பொழுதுமே என்னவாம், கிருபை ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் பொழுது அந்த மனிதன் அந்த கிருபைக்கு இடம் கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக அவனுக்கு சமாதானம் வருகிறதாக வேதம் விவரிக்கிறது. பாருங்க, கிருபை கிரேஸ் டு யூ அண்ட் பீஸ் அப்படின்ட்டு வேதத்தில் நிறைய இடங்களில் வாழ்த்துதல் சொல்லுவார்கள். நிருபங்களில் நம்ம பார்க்கலாம், அப்போஸ்தலர் பவுலுடைய நிருபங்களில் அல்லது மற்ற நிருபங்களில் முதல்ல கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக, கிருபையும் சமாதானமும் அப்படின்னு அந்த வார்த்தை தொடர்ந்து வரும் அநேக இடங்களில். ஆக நம்முடைய வாழ்க்கைக்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு சமாதானம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த சமாதானத்தை அவன் ஆட்டோமேட்டிக்காக பெற்றுக்கொள்ள முடியாது. அது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடாது. அது கிருபை என்ற இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதன் பிறகு அந்த சமாதானம் அந்த மனிதனுடைய இருதயத்தை நிரப்புகிறத இன்னைக்கு வேதத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் கிருபை முதல்ல, அதற்கு பிறகு சமாதானம் அப்படின்றத பார்க்கிறோம் பாருங்க. ஆக இன்னைக்கு தேவ கிருபையை நாம் கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் முழுமையாக பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கிருபையை எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் உதாசீனப்படுத்தி விடக்கூட முடியாது. இதை நம்ம என்ன செய்து விடக்கூடாது, இயேசு கிறிஸ்துவாகிய இந்த கிருபையை நம்ம
அதை குறித்து நம்ம அக்கறை இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அந்த கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேத சத்தியம் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இது உங்களால் உண்டானது அல்ல, இது நம்மளால் உண்டானது அல்ல இந்த ரட்சிப்பு என்று வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக விவரிக்கிறது. இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. ஈவு என்றால் என்ன? ஒரு இரக்கம், ஒரு பிச்சை, ஒரு ஆசனம் என்று சொல்வார். ஆக தேவனுடைய ஈவு இது நமக்கு. ஆக அந்த ஈவை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அது எவ்வளவு அக்கறையாக, எவ்வளவு கவனமாக, எவ்வளவு பாதுகாப்போடு அதை நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு தனிப்பட்ட ஒரு காரியமாக வைத்து வாழ வேண்டியது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. சமாதானம் வருவதற்கு முதலாவது கிருபை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம், அநேக இடங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் எந்த அளவுக்கு நமக்குள்ளாக இருக்கிறது என்று நம்ம பார்க்க வேண்டும். நம்முடைய லெவல் ஆஃப் டாலரன்ஸ்னு சொல்லுவார். நம்மளால் எந்த அளவுக்கு ஒரு காரியங்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது, அதை அனுசரிக்க முடிகிறது, அதை நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, அதை டைஜஸ்ட், அதாவது அதை குறித்து நம்ம சிந்தித்து சமாதானத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. பொதுவான மனிதனுக்கு அவன் விரும்புகிற காரியம் வந்தாலும் அதை சந்தோஷத்தோடு எடுத்துக்கொள்வான். அவன் விரும்பாத காரியம் வரும் பொழுது அவன் அதிகமாக அதை எதிர்த்து நிற்பான். அவன் அதை அதிகமாக என்ன செய்ய பார்ப்பான், அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவனால் முடியாதபடிக்கு அவனுடைய தன்மை என்ன செய்யும், அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை அலைகழிக்க பண்ணும். காரணம், கிருபை அங்கே இல்லை, தேவ கிருபை அங்கே காணப்படவில்லை. அது சாதாரண மனிதனுக்கு சொல்லலாம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிப்புக்குள்ளாக வராதபடி கிருபை அறியாதவர்களுக்கு, விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அந்த காரியம் அப்படியாக நேரிட்டால் அது நமக்கு அது இயல்பான காரியமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் பெருகிக்கொண்டே போக வேண்டும். இந்த கிருபையில் நம்ம ஒவ்வொரு நாளும் பெருகிக்கொண்டு போக வேண்டும். இந்த கிருபையில் நம்ம பெருகும் பொழுது நமக்கு நஷ்டம் கிடையாது, நமக்கு இழப்பு கிடையாது. ஏனென்றால் இந்த கிருபையில் நம்ம நிரம்பும் பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய வேத வசனங்களை வாசித்து தியானித்து அவரோடு ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன நேரிடுகிறது, தேவ கிருபையில் நம்ம வளருகிறோம். அந்த தேவ கிருபையில் நம்ம வளரும் பொழுது நமக்கு என்ன நேரிடுகிறது, சமாதானம். அது நம்மை நிரப்பி என்ன செய்து விடுகிறது, நம்மை நிரப்பி கொள்ளுகிறது. அல்லது சமாதானம் நமக்குள்ளாக பெருகி கொண்டே இருக்கிறது. நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கலாம், அநேக நேரங்களில் நம்ம பார்க்கலாம், சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல நம்முடைய ரியாக்ஷன் இருக்கும். சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல, சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்முடைய ரியாக்ஷன் போய்விடக்கூடாது. கிறிஸ்தவர்களுடைய ரியாக்ஷன் கிருபை நிரம்பும் பொழுது சமாதானம் பெருகும். அங்கே சமாதானம் பெருகும் பொழுது என்ன நடக்கும், அந்த ரியாக்ஷன் அது உலக மாம்சத்தின் அடிப்படையில் காணப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் நிரம்பினதாக அந்த ரியாக்ஷன் காணப்படும். அதற்கு முக்கியமாக தேவ கிருபையில் நம்ம நிரப்பப்பட வேண்டும். அதை தான் இன்னைக்கு வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, it is therefore spiritually through that one cannot experience God's peace until he has first experienced God's grace. தேவ கிருபையுடைய அனுபவம் இல்லாதபடி இருந்தோம்னா தேவனுடைய சமாதானத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது என்று இந்த வேத பகுதியில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த தேவ கிருபை தீத்து சொல்லுகிறது,
2வது அதிகாரம் 11வது வசனம், டைட்டஸ் 2:11 என்ன சொல்லுகிறது? தேவ கிருபை எப்படியாக உண்டானது என்றால், நாம் எல்லாரும் தெரிந்தபடி அது இயேசு கிறிஸ்து மூலமாக அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. டைட்டஸ் 2:11, T2 2:11, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, அப்படின்ட்டு அந்த வேதவசனம் தொடர்ந்து போகிறது. தேவ கிருபை நமக்கு தரிசனமானது இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியில் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை கிருபையோடு நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த கிருபையில் நம்ம ஒவ்வொரு நாளும் நிரம்பி வாழும் பொழுது நமக்குள்ளாக அந்த கிருபை நிரம்பி இருக்கிறது. அது நிரம்பி நமக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவனுடைய சமாதானமும் நமக்குள்ளாக கூடுகிறத பார்க்கிறோம். தேவ சமாதானம் நமக்குள்ளாக கூடும் பொழுது அது என்னத்தை குறிக்கிறது என்று பார்த்தால், நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்க முடிகிறது. நாம் அவபக்தியையும், லௌகீக இச்சைனா உலக இச்சை, அவபக்தினா பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, கடவுள் பக்தி இல்லாத, இயேசு கிறிஸ்து மேலே அவரை சார்ந்து வாழாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, சாதாரண ஒரு மனிதனை போல, ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனை போல நம்ம வாழ்ந்து கொண்டு, லௌகிக இச்சை, உலக ஆசை, உலக பற்று, உலகத்தின் மீது எல்லா காரியங்களிலும் நமக்கு ஆசை இருந்து கொண்டு வாழ்ந்தால் அதெல்லாம் நம்ம அதை எப்படி வாழ முடியாதபடி தவிர்க்க முடியும் என்று பார்த்தால், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்து நமக்கு தரிசனமாக அந்த இயேசு கிறிஸ்துடைய நாமம் அது கிருபையில் நமக்கு நிரம்பி இருக்கிறத, அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான காரியங்களை வெறுக்க முடியும். இதை உதறி தள்ள முடியும் நம்மளால். இதிலிருந்து நம்ம வெளிப்படுவதற்கு நமக்கு ஆசை இருக்கும். என்னது? அவபக்தி, பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது அது நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளும் நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வராதபடி நம்முடைய அவபக்தியான வாழ்க்கையை நம்ம மட்டும் தாக்காது, நம்மளை மட்டும் பாதிக்காது. நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெங்கெல்லாம் அந்த பாதிப்பு இருக்கும். பெரும்பாலாக அநேக இடங்களில் அப்படி தான் நடக்கும். நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, என்னென்ன செய்கிறோமோ அங்கெல்லாம் நம்முடைய அவபக்தி வெளிப்படும் பொழுது அந்த இடத்தையே அது என்ன பண்ணுமா, இம்பேக்ட் பண்ணும். அங்கே உள்ளவர்களை அது இம்பேக்ட் பண்ணும். நம்மளை போல் அங்கே அல்லது நம்மளோட மோசமாக அங்கே காணப்படும் சூழ்நிலை அநேக இடங்களில் அப்படி தான் நடக்கும். ஒரு சில இடங்களில் அங்கே உள்ளவங்க நம்மளை விட அவபக்தி இல்லாமல் நல்ல தெய்வ பக்தி உள்ளவங்களாக இருந்தால் ஒரு சமயம் அந்த சிச்சுவேஷனை அவங்களால காப்பாற்ற முடியும். அதனால தான் அவபக்தின்னு சொல்லப்படுது. அவபக்தினா பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, பக்தி வெளிப்படுத்தாத ஒரு, எப்படி பக்தி நம்முடைய செயலில் காணப்படாது, அதுக்கு பேர் தான் அவபக்தி. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது. அது மட்டுமல்லாமல் லௌகீக இச்சை, உலக ஆசை, உலக இச்சை, பொருள் ஆசை, பொருள் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்து பெருமை, இதெல்லாம் நம்மளை என்ன செய்யும், தாக்கி நம்ம இடம் கொடுத்தா அது நம்மளை அண்டிக்கொள்ளும். ஏனென்றால் கிருபையை நம்ம உதாசீனப்படுத்தினோம்னா, கிருபையை நம்ம அதை நம்ம அதன்படி நம்ம ஜீவிக்காதபடிக்கு, அதை பொருட்படுத்தாதபடிக்கு அந்த கிருபையை நம்ம உதாசீனப்படுத்தினோம்னா அவபக்திக்குள்ளாக நம்ம போய்விடும். கிருபை இல்லாட்டினா சமாதானமும் இருக்காது. பொதுவாகவே அப்படி தான் அது.
சமாதானம் எப்போ நம்ம அந்த சமாதானத்துடைய போராட்டம் எப்போ வரும்னு பார்த்தோம்னா, நம்முடைய சமாதானத்தின் லெவல் அதுக்கு எப்போ போராட்டம் வரும்னா, நம்ம விரும்பாத காரியம் நம்மளுக்கு எதிர்த்து வரும்பொழுது தான் நம்முடைய சமாதானத்தின் லெவலை நம்மளால் பார்க்க முடியும். அதனால் கிருபை இருக்கும் பொழுது தான் இந்த காரியத்தை, இந்த அவபக்தியையும் லௌகீக இச்சையும் நம்மளால் அதை மேற்கொள்ள முடியும். அதை மேற்கொள்ள நமக்கு ஆசை வரும், நமக்கு என்ன வரும், அதை தீர்மானம் எடுக்க முடியும். அதை மேற்கொள்ள நம்மளால் அதை வெறுக்க நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு பலம் கிடைக்கும். அடுத்து பார்க்கிறோம், தேவனுடைய ரட்சிப்பானது சொன்னது மாதிரி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இது எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த கிருபையானது குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அது வேதத்தில் அப்படி இல்லை. வேத சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா மனிதர்களுக்கும் இந்த கிருபை கொடுக்கப்பட்டது. எல்லா மனிதனுக்கும் தேவ கிருபை அளிக்கப்பட்டது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் அவர் பாடுபட்டு சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த கல்லறையில் 3 நாட்களுக்கு பிறகு உயிர்த்தெழுந்தது. அது கிருபையின் அடிப்படையில் காணப்பட்டது. அது எல்லா மனிதனுக்கும் ஒரே முறை கொடுக்கப்பட்டதாக ரோமர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகபடியினால் எல்லாருக்கும் அது கடவுள் தேவன் எல்லாருக்கும் அவர் பட்சபாதம் இல்லாதபடிக்கு அதை செய்துவிட்டு போனார். ஆனபடியினால நமக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவரை விசுவாசித்தது நிமித்தமாக அவரை நம்ம நம்பினதுனால நம்ம அறிக்கை செய்தோம், பாவத்தை அறிக்கை செய்தோம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து என்ன செய்தோம், நம்ம ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம். அப்பொழுது விசுவாசத்தில் ஆண்டவர் இயேசுவை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். அதனால் நமக்கு ரட்சணியம் இன்னைக்கு வந்தது. கடைசி வசனம் யோவான் பாருங்க, 2வது கடைசி வசனம் யோவான் 1:14-17 பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பு எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டதை இந்த வசனம் மூலமாக நம்ம பார்க்கலாம். யோவான் 1:14 யோவான் 1:17 இந்த 2 வசனங்களையும் ஆண்டவருடைய ரட்சணியம் எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டதை அங்கே பார்க்க முடியும். John 1:14 and John 1:17. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. 14வது வசனம் 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அல்லேலூயா, ஆமென். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. 14வது வசனம் சொல்றபடி இந்த சல்வேஷன், இந்த ரட்சிப்பு எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுத்துட்டார். மறுபடியும் வாசிக்கிறோம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யார் இது? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய். அந்த வார்த்தை என்னவா? அந்த வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தை மாம்சமானது இன்னைக்கு இது பூமியில்? எந்த வார்த்தை? யோவான் 1வது அதிகாரம் அதே 1வது வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியில வார்த்தை இருந்தது. In the beginning there was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. The word was with God. அந்த வார்த்தை யார் இடத்துல இருந்ததான்? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென், அல்லேலூயா,
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லுகிறது வேதம். யோவான் 1:1 அந்த வார்த்தை தான் தேவன். யோவான் 1:14 என்ன சொல்லுது? அந்த வார்த்தை பூமியிலே, அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு பார்க்க, தேவனாக இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், இயேசு கிறிஸ்து கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் இருந்தது. அதுதான் 17வது வசனம் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று சொல்லு. இது எல்லா மனிதனுக்கும், எல்லா மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்டது இது. ஆனால் எல்லா மனிதனும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கார்களா? இது அந்த ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிற பிரசங்கம் இல்லை, ஆலோசனை இல்லை, வேத தியானம் இல்லை. இது இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு நான் கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக்கொண்டு இருக்கிற வேத உபதேசமாக நம்ம பார்க்கிறோம். ஆக கிருபை இருக்கும் பொழுது சமாதானமும் அதோடு கூட வரும். சத்தியம் கண்டிப்பாக இருக்கணும், வேதம் சொல்லுது. கிருபையும் சத்தியமும் அவரிடத்தில் இருந்தன, அவர் மூலமாய் உண்டாயின அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கும் பொழுது தான் சமாதானம் அங்கே வெளிப்படும், நமக்குள்ளாக தெய்வ சமாதானம். ஏனென்றால் ஏசாயா புஸ்தகத்தில் இதே வார்த்தையாக இருந்து மனிதனாய் அவதரித்த இயேசு கிறிஸ்துவை அவர் சமாதான பிரபு என்று அங்கே சொல்லுகிறார். சமாதான பிரபுவாக இயேசு கிறிஸ்து இன்னொரு பேர் அவருக்கு இருக்கிறது. கிருபை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, சத்தியம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, என்ன தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளும் பொழுது சமாதானமும் அதோடு கூட சேர்ந்து வருகிறது. கிருபை இருக்குது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குது, சத்தியம் எனக்குள்ளாக இருக்குது, எனக்கு எல்லா சத்தியமும் தெரியும் அப்படின்னு நம்ம அதெல்லாத்தையும் நம்ம நிறைந்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னாலும் சமாதானம் அதை வெளிப்படுத்தணும். நமக்குள்ளாக உள்ள சமாதானம் அதை வெளிப்படுத்த வேண்டியது. நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாம் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை யாருக்கிட்டையும். என்கிட்ட இயேசு இருக்கிறாரு, என்கிட்ட அபிஷேகம் இருக்கிறது, என்கிட்ட சத்தியம் இருக்கிறது என்று நாம் போய் யாருக்கிட்டையும் பறைசாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்குள்ளாக வெளிப்படும் அந்த சமாதானம் நமக்கு என்ன செய்யும்? அதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக கடைசி வசனம் எபிரேயர் 2:9 நம்ம வாசிப்போமாக. எபிரேயர் 2:9, ஹீப்ரூ 2:9. எபிரேயர் 2:9 என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்ப்போம். எபிரேயர் 2:9 இந்த வண்ணமாக சொல்லுகிறது, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். எபிரேயர் 2:9 என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை அங்கே சொல்லுகிறது. அது கிருபை, அவருடைய கிருபை, அந்த கிருபையினாலே இந்த சிலுவை பாடுகள் அங்கே நடந்ததை நமக்கு இன்னைக்கு தெரிவிக்கிறது இந்த வேத வசனம். பாருங்கள், எபிரேயர் 2:9 தேவனுடைய கிருபையினாலே அப்படின்னு சொல்லுகிறது. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் இயேசு. தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசித்தார் என்று அங்கே சொல்லப்படுது. இயேசு மரணத்தை என்ன செய்தாராம்? ருசித்தாராம். அப்படிதான் தமிழ் எழுதியிருக்கிறது. ஒவ்வொருவருக்காரும் மரணத்தை ருசித்து பார்க்கும்படிக்கு
அவரை தேவதூதரும் சற்று சிறியவராக தேவன் அனுப்பினார் இந்த பூமிக்கு. ஆக கிருபையினாலே, தேவ கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசித்து பார்க்க வேண்டியதாக இந்த பூமியில் அவர் வந்தார். இந்த தேவ கிருபையினால தான் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் சம்பவித்தது. அந்த மரணத்தின் மூலமாக அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபையில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அந்த கிருபையிலே நம்ம வாழ வேண்டும். தேவ கிருபையிலே நம்ம நிறைந்திருக்க வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே பெருகி கொண்டு போக வேண்டும். அதில் நம்ம நிலைத்து இருக்க வேண்டும். பிறருக்கு அந்த கிருபையை தேவ கிருபையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் தேவ கிருபைக்குள்ளாக இருக்கிறதை பிறர் நமக்குள்ளாக பார்க்க வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அது 14வது வசனம் சொல்றபடி அந்த வார்த்தை மனிதனாக பூமிக்கு வந்தது, பூமியிலே தரிசனமானது என்று வேதம் சொல்லுது. அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கு கிருபையினாலே வெளிப்பட்டார். அதே கிருபை இன்னைக்கும் நம் மத்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை எல்லா மனிதனுக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலவசமான கிருபை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை பெற்றுக்கொண்டு அதை அந்த வண்ணமாக அதை கனப்படுத்தி அந்த கிருபைக்குள்ளாக ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாக இன்னைக்கு இருக்கிறது. ஆக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை நான் சொன்னது போல நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம். அந்த கிருபை நம்மை தகுதிப்படுத்தினது. தேவ இரக்கத்துக்கு என்னது? தேவ இரக்கத்துக்கு மனிதன் என்னவாக இருந்தான்? தகுதி இல்லாதவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இருந்தாலும் அவனுக்கு அந்த இரக்கம் கொடுக்கப்பட்டது. Mercy is not getting what we deserve. நாம் என்னத்துக்கு நம்ம எதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தகுதி உள்ளவனாக இருந்தோம்னா, தேவ கோபாக்கினை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் தேவ இரக்கம் நமக்கு அந்த தேவ கோபாக்கினை நம்ம இடத்துலேருந்து எடுத்து போட்டு நாம் தகுதி இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய அந்த பரலோகத்தை தேவன் நமக்கு கொடுக்கறதுக்கு நம்மை ரட்சித்திருக்கிறார். அதுதான் அன்மெரிட்டட் ஃபேவர் என்று சொல்லப்படுகிறது, கிரேஸ். அந்த கிருபை நிமித்தம் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த கிருபையை உண்டு பண்ணியிருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகள் மூலமாக நாம் அதை விசுவாசித்து அறிக்கை செய்து அந்த வழியிலே போகும் பொழுது நாம் தகுதியில்லாதவர்களாக இருந்த அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை தகுதிப்படுத்தும்படி ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பகுதியை நாங்கள் பார்த்தோம் ஐயா. உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கத்தையும் பார்த்தோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக இந்த பூமியில் மனித அவதாரம் எடுத்து உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினேன். அந்த கிருபையை விசுவாசித்ததினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அப்பா. இன்னும் மக்களாக கிருபை நிரம்பி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இடையில் நமக்கு செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது போல 10ஆம் தேதிக்கு மேலாக நம்முடைய சபைகள் மீண்டும் திறக்கலாம் என்று அரசாங்கம் நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக ஒரு 64 சபைகளை தேசம் முழுவதும் அரசாங்கம் அனுமதித்திருக்கிறார்கள். மற்ற மதங்களையும் கூட அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். ஆக கர்த்தர் கிருபையானால், கர்த்தருக்கு இஷ்டமானால் நாம் ஜூன் மாதம் 2வது ஆராதனையில் மீண்டும் எல்லோரும் ஒன்று கூடி நாம் சந்திக்க ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. இப்போதைக்கு அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் 30 பேர் அந்த
அந்த ஆராதனையில் மேக்சிமமாக 30 பேர் கூடும்படியாக அந்த எஸ்ஓபி கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்னும் எஸ்ஓபிக்கு காத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சில எஸ்ஓபி அரசாங்கம் அனுப்பவிருக்கிறது. கெசெட் பண்ணி அனுப்புவார்களாம். அதுக்கு அந்த 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 எஸ்ஓபி கெசெட் வந்தவுடனே நாம் கவுன்சில் மெம்பர்லாம் கூப்பிட்டு நம்ம தொடர்ந்து காரியங்களை குறித்து ஆலோசனை பண்ணி நம்முடைய ஆராதனை ஒழுங்குகளை மீண்டும் நம்ம ஏற்பாடு பண்ண போகிறோம். அதுவரையிலும் நீங்களும் நானும் தொடர்ந்து ஜெபத்தில் இருப்போம். கர்த்தரிடத்தில் இதை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் காரியங்களை செய்து நமக்கு எல்லாவற்றையும் நலமாக அவர் செய்து கொடுக்க அவரை தொடர்ந்து நாம் பிரார்த்திப்போமாக. தொடர்ந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம் வெகு சீக்கிரத்தில்.